எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் 2024ஆம் ஆண்டு. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று வேதத்தின் அடிப்படையிலே சிறிது தியானிப்போம். சங்கீதம் 1:3 இவ்விதமாக கூறுகின்றது: நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவாய். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு. நாம் ஒரு நல்ல இடத்திலே வைக்கப்படுகிறோம், அல்லது நாம் வைக்கப்பட்டிருக்கிற வாழ்கின்ற இடத்திலே செழிப்பு நமக்கு கிடைக்கின்றது. அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த இடத்திலே, நாம் வாழ்கின்ற இடத்திலே கர்த்தர் கிடைக்கச் செய்கின்றார். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக சங்கீதம் 1:3 2ஆம் பகுதி இவ்விதமாக சொல்கிறது. என்ன சொல்கிறது? நமக்கு எந்த தோல்வியோ அல்லது எந்த இழப்போ ஏற்படுவதில்லை, எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் ஒருவேளை அநேக இழப்புகளை பெற்றிருக்கலாம். நம்முடைய வயோதிபத்தினாலே நம்முடைய ஞாபக சக்தியை கூட இழந்திருக்கலாம், அல்லது அது நமக்கு நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால், உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டம், இழப்பு ஏற்பட போவதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தருகிறார். அதைத்தான் சங்கீதம் 1:3 2ஆம் பகுதி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து தருகிறது. பிரியமானவர்களே, அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனம் என்ன சொல்கிறது? இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். எந்த ஒரு சின்ன இலை கூட விழுவதில்லை, இழப்பு ஏற்படுவதில்லை, நஷ்டம் ஏற்படுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இறுதியாக அந்த வசனத்தினுடைய 3ஆம் பகுதி இவ்விதமாக நமக்கு கற்றுத்தருகிறது: நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அந்த வசனம் சொல்கிறது. எல்லா காரியத்திலும் வெற்றி, அப்படின்னா தோல்வி இல்லை. கர்த்தர் நம்மை அவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார், வெற்றியான வாழ்க்கையை தருகிறார். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ, முற்படுகிறோமோ, அதிலே காரியத்தை வாய்க்கச் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 2ஆம் வசனம் சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுக்கு நஷ்டம் இல்லை, தோல்வி இல்லை. அவன் ஒரு செழிப்பான இடத்திலே வைக்கப்படுவான் என்று வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நம் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.